டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய வழிகாட்டி நிகழ்ச்சியில் நாம் ஒரு திட்டத்தை குறித்து பேச போகிறோம். அது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்ற திட்டம், ஜன்தன் திட்டம். அதாவது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 18 வயது நிரம்பியவர்கள், குறிப்பாக கிராமத்தில் இருப்பவர்கள். ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த அடித்தட்டு மக்கள், வருமானம் குறைந்தவர்கள்லாம் வங்கிக்கே போக மாட்டாங்க. வங்கி போகிறதே ஐயோ அங்கெல்லாம் நாம் வங்கிக்கெல்லாம் போகணுமா, நம்மளாம் வங்கியில் சேர்ப்பாங்களா அப்படின்ற ஒரு மனநிலைமை, மன ஓட்டம் இருந்த காலம் ஒன்று உண்டு. ஆனால் அவர்களும் வங்கி கணக்கு வைத்திருக்க வேண்டும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அப்போ தான் அது ஒரு நம்பிக்கை. சரி, வெறும் நம்பிக்கை, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டா நம்பிக்கை வருமானா? இல்லை, அந்த வங்கியில் பணம் இருக்கணும். அப்போ அந்த பணத்தை அரசு திட்டங்கள் ஒரு மக்களுக்கு, பொதுமக்களுக்கு ஏதோ ஒரு திட்டத்தின் மூலம் ஒரு பயனாளிகளாக மாறும் பொழுது அங்கு இடைத்தரகர்களை குறைக்க வேண்டும். அந்த இடைத்தரகர்களை குறைத்து அந்த பயனாளிகளுக்கு நேரடியாக அரசினுடைய பணம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு வங்கி கணக்கு வேண்டும். அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசும் பாரத பிரதமர் அவர்களும் ஜன்தன் திட்டத்தை துவக்கினார்கள். அந்த திட்டத்தில் சில குளறுபடிகள் இருக்குது, சில குறைபாடுலாம் நிறைய நம்ம சத்தங்கள் வருவதை இந்த நாட்டில் கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த திட்டத்தில் ஏற்பட்ட அந்த பல விஷயங்கள் எல்லாம் ஆராய்ந்து அதை எப்படி மாற்றுவது, அதிலிருந்து என்ன ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்தால் அடுத்த கட்டத்திற்கு இந்த திட்டம் எப்படி எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது என்பது குறித்து தான் இன்றைக்கு பேச போகிறோம். அது குறித்து பேசுவதற்காக நம் நிலையத்திற்கு உங்களுக்கு எல்லோருக்கும் அறிமுகமான முகம் திரு வெங்கடேஷ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலை இலக்கிய குழுவினுடைய அந்த பிரிவினுடைய செயலாளர் இருக்கார். அவர் தான் வந்திருக்காரு. அந்த ஜன்தன் திட்டத்தை குறித்து உங்களுக்கு தெளிவான சில விஷயத்தை சொல்ல இருக்கார். வாருங்கள் திரு வெங்கடேஷ் அவர்கள். ஏதாவது ஜன்தன் திட்டம் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இது ஒன்றும் புதிய திட்டம் இல்லை, இது கிட்டத்தட்ட பல வருஷமாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த திட்டம் தொடங்கிய போது பல கமெண்ட்ஸ்லாம் வந்தது. இது என்ன, இது எல்லாருக்கும் அக்கௌண்ட்னா இவங்க அக்கௌண்ட் வச்சுட்டு அதில் பேங்க்குடைய டார்கெட்டை ரீச் பண்ணுறாங்க, ஏழை மக்களுக்கு பேங்க் பேலன்ஸ் இல்லைன்ட்டு அதில் சில ஃபைன் போடுறாங்க, இதில் பாதிக்கப்படுறாங்க மக்கள் தவிர இதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லைன்ற மாதிரியெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்தது. அது உங்களுக்கும் தெரியும். இந்த உண்மையாக இந்த ஜன்தன் திட்டம் அப்படியே இருக்கா, இல்லை இதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா, மக்களுக்கு அங்கே இந்த மாதிரி சிக்கல்கள் இல்லாமல் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்குதா? அதாவது 2014ஆம் ஆண்டு மாண்புமிகு பிரதமர் மோடிஜி அவர்கள் பதவி ஏற்றினோன்னே அவர் 2 திட்டத்தை ரொம்ப கம்பல்சரி உடனே செயல்படுத்தணுன்ற முடிவு பண்ணார். ஒன்று ஸ்வச் பாரத், அதாவது நம்மளுடைய இருப்பிடத்தை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். குழந்தைகளுக்கு நம்ம இந்தியா ஒரு குப்பை நாடுன்னு வெளிநாட்டில் சொல்லக்கூடாது. இனிமேல் இந்தியாவில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் நம்ம தானுக்கு ஏற்படுத்திய ஒரு குப்பையை அதற்கான குப்பை தொட்டியில் கொண்டு போய் பேசுகிற விஷயத்தை பேசிக்லே ஏற்படுத்தணும்னு சொல்லி மகாத்மா காந்தியோடைய நினைவு தினத்தில் ஸ்வச் பாரத் கொண்டு வந்தது அதனுடைய கனவு திட்டம். அது மூலம் தான் இன்றைக்கு பெரிய லெவலில் எல்லார் வீட்லேயும் கழிப்பறைகள் கட்டிப்படுக்கிறது. அதற்கான விழிப்புணர்வை பெரிய பெரிய நடிகர்களை வச்சு நம்ம கொடுத்தோம். இன்னும் சொல்லப்போனால் சில வடநாட்டில் இருக்கக்கூடிய சில சேனல்கள்லாம் ஒரு பொண்ணு பார்க்க ஒருத்தர் போகிறப்ப அங்கே போடுறான் அதை போடுறான்னு சொன்னோன்னா அவங்க இதெல்லாம் எதுவும் வேணாம், உங்கள் வீட்டில் டாய்லெட் இருக்கான்னு மட்டும் கேட்பாங்க, கழிப்பறை இருக்கான்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லைன்றவங்களுக்கு அந்த அளவு கொண்டு போய் ரீச் பண்ணி இன்றைக்கு திறந்த வெளியில் மலம் கழிப்புன்ற கான்செப்டை இன்றைக்கி ஒழிச்சிட்டது ஒரு பெருமை எப்படி மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு சேருமோ அதே மாதிரி தான் அவர் ஜன்தனும் அவருடைய கனவு திட்டம். இந்த ஜன்தன் கனவு திட்டத்தை அவர் ஆரம்பிக்கிறப்ப மத்தியில் முன்னாள் நிதி அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் ஒரு கேலி பேசுகிறார். இது எப்படி ஜன்தன் திட்டத்தை நீங்கள் எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, இங்கே சாப்பிட்றதுக்கே சாப்பாடு இல்லாமல் அவன் தவிச்சிட்டு இருப்பான், எல்லார் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. இப்போ எப்படி வெண்மை புரட்சி பசுமை புரட்சின்னு ஒரு பேரில் ஏற்படுத்திச்சோ இப்பொழுது மோடிஜி அவர் காலகட்டத்தில் டிஜிட்டல் புரட்சி நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். ஒரு தொலைநோக்கு சிந்தனைன்றது மிகப்பெரிய சரியாக ஒரு விஷயத்தை அவர் மோடிஜி அவர்கள் பண்ணார்னா அது ஜன்தன் திட்டம் தான், டிஜிட்டல் தான். அவர் பேசிக்காக எங்கே அடிமட்டத்தில் கை வைக்கிறாரு அப்படின்னா
ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஐஸ்கிரீமை போய் மக்களிடம் கொடுக்கணும்னு நினச்சி சொல்லி மேலிடத்தில் கொடுத்தா அந்த ஐஸ்கிரீமுக்கு இடையில் இருக்கவங்கெல்லாம் சாப்பிட்டு ஒரு குச்சி தான் அவங்ககிட்ட போய் மக்கள்கிட்ட சேருதுன்றத முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னார். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சு மத்திய அரசு எந்தெந்த திட்டங்களுக்கு மானியமாகவோ தள்ளுபடியாகவோ எது கொடுத்தாலும் அதனுடைய பயனாளிகளான பயன் நேரடியாக அவனிடம் சென்று செல்ல வேண்டும். இடையில இடைத்தரகர்களே இருக்கக்கூடாது. ஒரு ஐஏஎஸ் கேடரோ ஒரு மாவட்ட பிரதிநிதியோ ஒரு மாநில அரசு கொடுத்து நீங்களாம் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி யாருமே இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒருத்தருக்கு ₹1 அமிச்சாலும், அதாவது ஆவாஸ் யோஜனா இந்த உஜ்வாலா திட்டத்தின் மூலம் நம்ம கேஸ் மானியமாக ₹50 அமிச்சாலும் அந்த ₹50 அதனுடைய பயனை நேரடியாக அவன் அனுபவிக்கணுன்றது ஒரு தொலைநோக்கு திட்டம். இதெல்லாம் மானியம் தருவாங்களா, தள்ளுபடி தருவாங்களா, உங்களுக்கு வேண்டிய பணத்தை போடுவாங்களா நமக்கு தெரியாது. ஏன்னா அப்போ 2014 தான் அவர் ஆரம்பிக்கிறார். 2014 ஆகஸ்ட் 28 தான் ஆரம்பிக்கிறார். ஆனால் அவர் மைண்டில் இப்போ ஏற்றிருக்கார், இதை முதல்ல டிஜிட்டலைஸ் பண்ணணும். அதாவது வெண்மை புரட்சி மற்ற புரட்சி மாதிரி நம்ம இருக்காமல் டிஜிட்டல் புரட்சியை பண்ணி எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்றப்ப தான் ஜன்தன் திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த திட்டம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக கிராமப்புறத்தில், இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 53 கோடி பேர் ஜன்தன் திட்டத்தில் உறுப்பினராக இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 32%. கிட்டத்தட்ட அதில் வந்து 67% உறுப்பினர்களில் கிராமப்புறத்திலிருந்தும் பெண்கள் அதில் 53% உறுப்பினர்கள் அதில் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருக்குது. எல்லாருக்குமே அக்கௌண்ட் இருக்குது. ₹1 மோடிஜி அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு அனுப்பினாலும் நேரடியாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு போய் போயிடும். அந்த ஐஸ்கிரீம் முழுமையாக கிடைக்கும், நேரடியாக கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க என்னென்னா ஜன்தன் அக்கௌண்ட் ஓப்பன் மூலம் பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்கும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க, எல்லா பணத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க, கவர்மெண்ட் எடுத்துக்குன்னு சொல்கிறப்ப மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல மேடைகளை சொல்லியிருக்காங்க. அது நம்மளும் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஜன்தன் அக்கௌண்ட் மூலம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை இல்லை. ஜீரோ பேலன்ஸ் இருந்தால் போகும். எப்போ நீங்கள் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ரூபே கார்டுன்னு ஒரு கார்டு தராங்க. அந்த கார்டுக்கான ஃபெசிலிட்டி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரூபே கார்டு அப்போ வந்து ஒரு பேங்க்கும் ஒருவித மினிமம், அதாவது ஃபிக்ஸ் பண்ணல. ஒரே மாதிரி ரிசர்வ் பேங்க் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவ்வளோ, பாரத் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க்குக்கு இவ்வளோ, இந்த பேங்க்குக்கு இவ்வளோ, பிரைவேட் செக்டருக்குலாம் ஃபிக்ஸ் பண்ணல. ஒரு பேங்க்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் அவன் பாலிசிக்கு அவனுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஏற்ற மாதிரி அவன் வச்சிருக்கான். அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். ரெண்டாவது நீங்கள் வந்து செக் புக்கு வேணும் அப்படின்னா காசோலை வேணும்னாலும் அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். இதை வந்து எதிர்கட்சிகள் சொல்கிறதே இல்லை. மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், காசை பிடிக்கும், நீங்கள் ஜீரோ நில் பேலன்ஸ். இப்போ ஜீரோ நில் பேலன்ஸ்ன்றது தாங்க கான்செப்டே. ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு வயதானவங்க வந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வரணும், போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வரணும். அங்கே வந்து காலையிலேருந்து வெயிட் பண்ணணும், அந்த போஸ்ட்மேன் வர வரையும் வெயிட் 3 மணி ஆகிடும். 3 மணி ஆகி ஒரு நாள் பண்ணுறது இல்லாமல் அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கான போக்குவரத்து செலவையும் அவங்க பண்ணணும். இப்போ டிஜிட்டல் என்ன ஆகிடுது, உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜிபேல ஒரே இதில் மாற்றிக்கிறீங்க. ஒரு டிக்கு தான் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டு நேரடியாக வந்து செல்ஃபோனில் காட்டுது, இங்கே உங்களுக்கு ₹1000 பென்ஷன் வந்துருச்சு, டீ வேணுமா, டிக்கு எல்லாமே டிக்கு. அப்போ இந்த போக்குவரத்து ஒன்று, மாற்றுத்திறனாளி அழியிறது கம்மியாகுது, உடல் வயோதிகர்களுக்கு ஒன்று, ரெண்டாவது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக உணரணும். வயதானிலே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பெண்களுக்கு அதான் பாதுகாப்பு. பெண்கள் ஒரு வீட்டில் பெண்கள் வந்து கிராமப்புறத்தில், இப்போ நீங்கள் நகரப்புறத்தில் ஆல்மோஸ்ட் நம்ம இங்கே வச்சிருக்கோம், கிராமப்புறத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பின்தங்கிய மாநிலத்தில் பீகார் யூபிலாம் நீங்கள் போனீங்கன்னா 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா அவங்க கேட்பாங்க உனக்கு எதுக்கு அக்கௌண்ட்டு, நாங்களே பைசா இல்லாமல் இருக்கிறோம், எதுக்கு நீ அக்கௌண்ட்லாம் இது வேணாம் அப்படின்னு சொல்கிற காலகட்டம் மாதிரி அவர்களுக்கு அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே மத்திய அரசு கொடுக்குற அனைத்து பயன்களும் நேரடியாக அவங்க அக்கௌண்ட் செல்வடி. இல்லை இன்னொன்று, அந்த கிராமங்களில் ரொம்ப கிராமம் தான் போஸ்ட் மாஸ்டர் இருந்தால் தான் அவர் மூடி ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து பணத்தை நீங்கள் வச்சு ஹேண்டில் பண்ணுறதும் கஷ்டம், எடுத்துன்னு வர முடியாது. கிராமத்தில் அந்த அளவுக்கு ஒரு இந்த கட்டமைப்பு வீடுகளும் இருக்காது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணி தான் டிஜிட்டல் புரட்சியை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த மக்களிடம் போய் பாதுகாப்பான சூழ்நிலை உங்கள் பணத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து 2014 ஆரம்பிச்சு இன்னைக்கு 2024 கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது. 11 வருஷத்தில் எவ்வளோ நீங்கள் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.3 லட்சம் கோடி மக்களுடைய பணம் டெபாசிட்டாக வந்திருக்கு. இருக்கு யாரு புதுசாக அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க, 53 கோடி பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்களே, அவங்களுடைய பணம் அரசாங்கத்தில் 2.3 லட்சம் கோடி இருக்கிறது. அவர்கள் டெபாசிட் பண்ண தொகைக்கு 4% வட்டி மத்திய அரசு தருது.
அது தருது. ரெண்டாவது அரசுடைய அரசுடைய பொருளாதாரம் வளருது இல்ல. இதனால் வரையும் அந்த பணத்தை அவங்க எங்க வச்சிருந்தாங்க? வீட்டுல அஞ்சரைப்பட்டியில வச்சிருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய சீட்டு பிடிக்கிற ஒரு பெரிய பெரிய மாட்டை கொடுத்து வச்சிருப்பாங்க. ஏதாவது மண்ணில் பதிச்சு வச்சிருப்பாங்க, டப்பால போட்டு மூடி வச்சிருப்பாங்க. ஒரு பணம்ன்றது எப்படின்னா ரொட்டேட் ஆகணும். ஜிடிபி growth. ஆமா, growth இல்ல. உங்களுக்கு பணம்ன்றது எந்த இடத்துலயும் புதைக்கப்பட்டோ மறைக்கப்பட்டோ இருக்கக்கூடாது. சுத்திக்கிட்டே இருக்கணும் பணம். இன்னைக்கு என் கையில இருக்கணும், உன் கையில இருக்கணும், அப்படி போயிட்டே இருந்தா ஜிடிபி வளரும். அப்போ வந்து மறைக்கப்பட்ட பணத்தை பொதுவெளியில் அக்கௌண்டபிலிட்டியாக கொண்டு வராங்க. இப்போ இன்கம் டேக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து 2.5-3 கோடி பேர் கட்டின இதே இன்கம் டேக்ஸ் இன்னைக்கு வந்து 7.5 கோடி பேர் ஏறி இருக்கு. எப்படி ஏறி இருக்காங்க? இதுதான் காரணம். அப்போ எல்லாமே அக்கௌண்டபிலிட்டியாக வருது. அப்போ ஒரு அரசாங்கம் வந்து ஒரு நபர் வந்து வறுமை கோட்டில் கீழே இருக்காரா இல்லையானா ஒரு அக்கௌண்ட்டை தட்டினா கண்டுபிடிச்சிடலாம். தெரிஞ்சிடும். அக்கௌண்ட்டை தட்டினார்னா இவருக்கு வந்து இவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல இவர் இந்த அட்ரஸ்ல இருக்காரு. ஏன்னா ஆதார் இணையுது. இவர் இந்த இடத்துல இவர் வீட்டில் டிவி இருக்கு, இவர் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு, இவர் வீட்டில் கட்டடம் இருக்கு, இவருடைய அக்கௌண்ட்ல 1 லட்ச ரூபாய் பணம் இருக்குது, இவருக்கு இவ்வளவு வருமானம் வருது, இவருக்கு வறுமை கோடு கீழே இவர் இல்ல. அப்போ அரசாங்கம் ஈஸியா அதை செக்ரிகேட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது வந்து பணம் பாதுகாப்பா ரொட்டேட் ஆகுது. இப்போ எங்கனா பிட் பாக்கெட் இருக்கா? இல்லையா. டிஜிட்டல் புரட்சி வந்ததுல இருந்து, இந்த ஜிபே போன் பே எல்லாம் வந்ததுல இருந்து எங்கனா பஸ்ல போய் பிட் பாக்கெட் அடிச்சிட்டு போயிட்டான், மொத்தமா என் பணத்தை தூக்கிட்டு போயிட்டான், அந்த படத்தெல்லாம் அங்கே கல்யாணத்தை நான் மொத்தமா பணம் எடுத்துட்டு போனேன், தூக்கிட்டு போயிட்டான்ற அதுக்கெல்லாம் இப்ப வேலையே கிடையாது. செல்ல தான் தூக்குறான், ஆனா செல்லுமா ஓபன் பண்ண முடியாது. செல்ல வச்சு ஒன்றும் அவனால பண்ண முடியாது. ஜன்தன் அக்கௌண்ட் வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுறது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுனால தான் இன்னைக்கு உலக நாடுகளில் ஒரு ஷார்ட் பீரியட்ல 53 கோடி பேர் அக்கௌண்ட் ஓபன் பண்றது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். இல்லை, இன்னொன்று இன்க்ளூசிவ்னஸும் வருதுல்ல. அதாவது நமக்கும் பேங்க்கும் சம்மந்தமே இல்லை. எப்படி இப்போ காவல்துறை எங்களுக்கு போக மாதிரி பேங்க் போகிறதே ஒரு அச்சமா இருப்பாங்க. இன்னைக்கு படிக்காது, அதெல்லாம் மாறுது. இன்னைக்கு வந்து வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 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 அரசாங்கத்தை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பெறது நம்ம ஜன்தன் அக்கௌண்ட்ல மட்டும் 53 கோடி. 53 கோடி இன்னைக்கு வந்து யாருமே பண்ண முடியாது. 10 யூரோப்பியன் கண்ட்ரி. இப்போ இது வந்து மத்திய அரசு ஏற்படுத்தி அந்த அவேர்னஸ் கொடுத்து அது மத்திய அரசின் மூலம் அவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண கொடுத்தோன்னா மாநில அரசு அதை யூஸ் பண்றாங்க. இப்போ மாநில அரசு என்ன பண்றாங்க? அக்கௌண்ட்ல போட்டுருப்பாங்க. தீபாவளிக்கு மாசம் 1000 ரூபாயா நீ நேரா வர அக்கௌண்ட்ல போட்டுரு, அவன் அக்கௌண்ட்ல போட்டுரு. பொங்கல் பரிசா அக்கௌண்ட்ல போட்டு. ஏன்னா அவன் மாவட்ட தலைவர்கிட்ட கொடுப்பான், வேற யாருன்னா கொடுத்தானா அவன் ஒரு 200 ரூபாய் எடுத்துட்டு மிச்சம் 800 ரூபாய் வச்சுக்கணும். இந்த கதையே அந்த மன உளைச்சல் உஜ்வாலா திட்டம் மூலம் வருதா போட்டு, பயிர் கடன் காப்பீடு திட்டம் பணம் வருதா போட்டு. இப்ப வந்து பயிர் கடன் காப்பீடு திட்டத்தில் நீங்க போய் இன்சூரன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கான தரவுகளை என்னுடைய பயிர்க்கடன் காப்பீடு திட்டத்துக்கு நான் எலிஜிபிள், எனக்கு வந்து இந்த பயிர் விலையில இது இயற்கையால் சீற்றத்தால் அழிஞ்சு போச்சுன்றத நீங்க தரவுகளோட எல்லாம் சிஸ்டத்தில் ஏற்றி அமைச்சிங்கன்னா அந்த பணம் எது மேல அப்படியே உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். அதெல்லாம் 4 மாசம் 2000 வந்து. ஆமா, பென்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வர பென்ஷனும் உங்க அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா வருது. ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற பென்ஷனும் உங்க அக்கௌண்ட்டுக்கு வருது. மத்திய அரசு எதனா ஒரு சிறப்பு திட்டம் ஒரு ஸ்கீம் கொடுத்தாலும் வருது. கேஸ்க்கான மானியம், உஜ்வாலா மானியம்னு சொல்லுவாங்க. ஒரு மினிமம் ஒரு கேஸுக்கு ஒரு குறிப்பிட்ட மானியம் ஒரு வருடத்துக்கு தரதும் நேரடியாக உங்க அக்கௌண்ட்ல கிட்ட அது உறுதிப்படுத்தப்படுகிறது. நம்பிக்கை, போக்குவரத்து மிச்சமாவது, உங்களுடைய அலைச்சல் மிச்சமாவது, பாதுகாப்பு, பெண்களுக்கு சுயமரியாதை. அதனாலதான் இதுல வந்து நான் முன்னாடி பதிவு பண்ணதான் சொல்றேன். அதாவது கிட்டத்தட்ட வந்து 67% உறுப்பினர்கள 53% பெண்கள் தான் இதுல இருக்காங்க. எம்பவர்மென்ட் ஆஃப் விமனும் இருக்கு. ஆமா, இது ஏன் அப்படின்னா மோடிஜி அவர் கவர்மெண்ட் எப்பவுமே பெண்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தருவான்னு உங்களுக்கே தெரியும். ஏன் அப்படின்னா யார் யாருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலையோ அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு அந்த செயலியை கொண்டு கொடுத்து அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தாதான் ப. சிதம்பரம் போன்ற ஆட்கள்லாம் இன்றைக்கி வாயடிச்சு போயிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு இளநீகளில் போய் இளநீ சாப்பிட்டாலும் அவன் ஜிபே பண்ணுறான், ஒரு டீக்கல்ல போய் நீங்கள் டீயை குடித்தாலும் ஜிபே பண்ண. அது எப்படி சாத்தியமாச்சு? அவனுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால தான் சாத்தியமா. இல்லைன்னா பணம் எப்படி பண்ண முடியும்? இன்னைக்கு டிஜிட்டலைஸ்ட் புரட்சி எப்படி வந்ததுன்னா இதெல்லாம் இப்படி வருன்றத மாண்புக்கு பாரத பிரதமர் அவர் திங்க் பண்ணதுனால தான் 2014 அவருடைய கனவு திட்டமாக இதை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இன்னொன்று நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமாக, இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் கம்மியாக இருக்குது. என்னென்னா இப்போ வீடுகளில் வந்து கணவன்மார்கள் தண்ணி அடிப்பாங்க, அதாவது கன்சம்ஷன், ஆல்கஹால், மதுவுக்கு அடிமையாக இருப்பாங்க. அது நம்ம சொல்கிற தப்பு இல்லை, நிறைய இருக்கா. இப்போ அவங்க கையில் பணம் இருந்துன்னு வச்சுங்களேன், அந்த ஒய்ஃபை வந்து அடித்து துன்புறுத்தி பணத்தை எடுத்துக்கூடிய அதெல்லாம் இப்ப எடுத்துக்க முடியாது. இப்ப டிஜிட்டல்ல தொட முடியாது. ஜிபே பண்ணா தான் பண்ண முடியும். இப்ப அப்கிரேட் என்ன ஆயிருக்கு? இப்ப நீங்க முன்னாடி கேட்டீங்க, இது வந்து 2014 ஓபன் பண்ணாலும் எப்படி அப்டேட் ஆயிருக்குன்னா, இப்ப இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு உண்டான பாலிசி தராங்க. இன்சூரன்ஸ் பாலிசி. இன்சூரன்ஸ் 30,000 ரூபாய்க்கு வந்து மினிமமா அவங்களுடைய வாழ்வியலுக்கான அந்த பாலிசியும் கொடுத்து அதற்கான சந்தாவையும் மத்திய அரசு ஆயுள் காப்பீடு பாலிசி கொடுக்குறாங்க. அதற்கான சந்தாவை மத்திய அரசே கொடுத்துரும். அந்த நபருக்கு
ஆமாம், ஏதோ ஏதோ ஒண்ணு நபர் ஏற்பட்டால் வந்து அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு, அவர் இறந்துட்டாருன்னா 30,000 ஆயில் காப்பீடு அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க அந்த குடும்பத்துக்கு. அதற்கான பிரீமியத்தை யார் கட்டுறாங்க? மத்திய அரசே கட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு புதுசுனா. இப்போ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு 2 லட்ச ரூபா பாலிசி கிடைச்சிருது, 30,000 கேரண்டி கிடைச்சிது. நீங்கள் கரெக்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓவர் டிராஃபாக நீங்கள் 5,000 எடுக்கலாம், ஓவர் டிராஃபாக 10,000 எடுக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட 6 மாதத்துக்குள்ளே 5,000 நீங்கள் லோன் எடுக்கலாம். இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு ஒரு எமர்ஜென்சி வேணும், ஒரு உடம்பு சரியில்லை, இல்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னா கூட எடுத்துக்கலாம். நீங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய பல தொழில்கள் எப்படி நடைபெறும்னா, அவங்க எப்போ வந்து ஒரு முதலாளிக்கு அடிமையாகிறனா அவங்களுடைய தொழில் சம்பந்தமான மூலதனத்துக்கு அவங்கள்ட்ட பணம் இல்லை. அவங்க நல்ல தொழில் தெரியும், இந்த மூலதனம் இங்கே விற்கணுன்ற இடமும் தெரியும், இந்த தொழிலில் இவ்வளோ பணம் போட்டால் இவ்வளோ லாபம் வரும்னு தெரிந்தாலும் முதலீடு இருக்காது. அப்போ இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட பேலன்ஸில் லோன் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை திருப்பி செலுத்தலாம். அது மாதிரி அக்கௌண்ட் இருக்கும்போது முத்ராவும் போகலாம். நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் நீங்கள் 10 லட்ச ரூபாயிலிருந்து 20 லட்ச ரூபா முத்ரா லோன், அது தனி கதை. நான் ஒரு கண்டினியூட்டி பேசிக் ஒரு அக்கௌண்ட்டை பற்றி எதுவுமே தெரியாதவங்க, இதுவரையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க, இதுவரையும் வந்து ஒரு டெபிட் கார்டு ரூபே கார்டுன்றதை பார்க்காதவங்க, கிட்டத்தட்ட ரூபே கார்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 36 கோடி பேருக்கு வந்து ரூபே கார்டு இதுவரை இலவசமாக கொடுத்துருக்காங்க ரூபே கார்டு. 36 பேர்னா இப்போ கிராமத்தில் ஒரு அம்மா வந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க கையில் கார்டை கொடுத்து மகன்கிட்ட போய் இதில் எடுத்துட்டு காசை கொடுத்துருவாப்பா, எந்த சேஃப்டி இல்லைப்பா, அதை போய் கொடுத்துட்டு வாப்பான்னு கொடுக்கலாம். பணமாக தேவைப்பட்டுச்சுன்னா இல்லை டிஜிட்டலில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக உங்களுடைய பணத்தை எங்கே வேணாலும் உங்கள் அக்கௌண்ட் மூலம் அனுப்புறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி. இப்போ இந்த யூபியில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, சென்னையில் ஒருத்தர் இருக்காரு, யூபியில் அவங்க அம்மாவுக்கு பணம் அனுப்புனா அவர் இங்கேருந்து பணம் அனுப்பலாம். அந்த ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கனால தான் சாத்தியமாகுது. இதுக்குன்னு மணி ஆர்டர் போட்டு எழுதி மணி ஆர்டரே கிடையாது. இல்லை அப்போ அப்படி இருந்தது. ஜன்தன் அக்கௌண்ட் வந்த பிறகு மணி ஆர்டர் கான்செப்டே கிடையாது. நீ போஸ்ட் ஆஃபீஸில் மணி ஆர்டரே கிடையாது. நீங்கள் போய் கேளுங்க, நாங்கள் இவருக்கு பணம் அனுப்பணும்னு சொன்னால் நீங்கள் நம்பர் சொல்லுங்க சார், ஜிபே நாங்கள் அனுப்பிச்சு விட்றோம், அவங்களே அனுப்பிச்சு விட்றோம். மணி ஆர்டர் கான்செப்டே கம்மி ஆயிடுச்சு. அப்போ போஸ்ட் மேன் போய் அலைய தேவையில்லை, அவர் பணத்தை வச்சுக்கிட்டு பக்கு பண்ணு ஒரு கிராமத்தில் தவறுதலாகவும் நடந்திருக்கு சில இடங்கள்லாம். இந்த பணத்தை எடுத்து ஒரு 5 நாளுக்கு வட்டி கொடுவாரு, அதுக்கு போய் அவர் அவ்வளவு தூரம் வந்துட்டு எனக்கு குறிப்பிட்ட காசு கொடுக்குவாரு. இது பாருங்க, இப்போ போஸ்ட் மேனே வச்சுக்கோங்க, தவறா எதுவும் சொல்லலாம். அவரும் எல்லாரும் தவறு அலைஞ்சி போன உடனே ஒரு குறிப்பிட்ட இடம் போனோன்னா எனக்கு ஏதாவது கொடுங்க கமிஷன், நான் இந்த மலை ஏறி வந்திருக்கேன், இந்த இப்போ இத்தனை ஆற்ற கடந்து வந்திருக்கேன், நீங்கள் ஏதாவது கொடுங்கன்ற. இப்போ யாரும் எங்கேயும் அலையவே தேவையில்லை, உட்காந்த இடத்துல ஃபெசிலிட்டி ஒரே பட்டன் தான். அதுக்கு தான் வந்து சொல்கிறேன், எல்லா கிராமங்களையும் இணையதளம் மூலம், பாரத இணையதளம் மூலம் எல்லா கிராமங்களையும் இணையதளம் மூலம் மோடிஜி அவர்கள் இணைத்து விட்டார். இன்னைக்கு சேட்டலைட் மூலம் மேலேயே நம்ம இணைச்சிருக்கோம், கேபிள்ஸ் கடலில் கேபிள் போட்டு ஃபைபர் ஆப்டிக்ஸ் மூலம் ஒட்டுமொத்த கிராமத்தையும், இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிராமத்தையும் இணையதளம் மூலம் சேட்டலைட் மூலமும் கடல்கள் மூலமும் நம்ம இணைச்சிட்டோம். அதனால் தனிநபர் ஒவ்வொருவரும் ஒரு பாதுகாப்பான உணர்வு அமைகிறாங்க. தனிநபர் ஒவ்வொருக்கும் ஒரு திறமையை வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. தனிநபர் ஒருவரும் யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ண தேவையில்லை. அவங்க எல்லாமே இந்த 1% மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கு முன்னால் இந்த இன்க்ளூசிவ்னஸ், அதாவது இவர்களும் நாட்டினுடைய முன்னேற்றத்தில் ஒருவராக இல்லாமல் தனித்து விடப்பட்டாங்க. அவங்க இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லை. எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம 53 கோடி பேர் நாட்டுக்கு சம்பந்தமா வரான். அப்ப ஜிடிபி ஏறுது. சோ அவங்க வெறும் அவங்களுக்கான லாபம் ஒன்றில் இது மக்கள் அடுத்தவர்களுக்கும் தொழில் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. நல்ல அருமையான ஒரு கேள்வி சொன்னீங்க. அதாவது இந்த 50 கோடி பேர் 53 கோடி பேர் இது நாள் வரையும் தனக்கான பங்களிப்பை இந்த இந்திய திருநாட்டுக்கு கொடுக்காம இருந்தாங்க. இப்ப மோடி தண்டனை பண்ணுவோம், அந்த அக்கௌண்ட் மூலம் தனக்கான பங்களிப்பு சுய கௌரவத்து. எனக்கு அக்கௌண்ட் இருக்கு, என்கிட்ட கார்டு இருக்கு, என்கிட்ட வந்து மூலதனத்துக்கு பணம் இல்லையா என்கிட்ட நான் வந்து நாளைக்கு இறந்து போனோன்னா எனக்கு 30,000 ரூபாய் அரசாங்கம் எனக்கு கொடுக்குது. நான் வண்டி ஓட்டிட்டு போய் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா 2 லட்ச ரூபாய் பாலிசி தருது. ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்குறேன். எனக்கு லோன் ஒரு சின்ன நான் வந்து இதை விருதிப்படுத்துறேன். இப்போ 1 லட்ச ரூபா வரையும் நான் இந்த அக்கௌண்ட்ல விருதிப்படுத்தி நான் செக் புக் வாங்கிக்கிறேன், நான் ஒரு தொழில் தொடங்குவேன். செக் புக் மற்றவங்களுக்கு காசு போய் அந்த அதிகமான வட்டி கொடுத்து ஊரில் இருக்க வாங்க தேவையில்ல. இது வந்து ரொம்ப வந்து அதுதான் நான் வந்து முன்னாடி சொன்னது. ஜன்தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 11 வருஷம் ஆனாலும் இது அப்கிரேடாக என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. 1 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் பாலிசி இப்போ 2 லட்ச ரூபா ஆக்கியிருக்காங்க. ரூபே கார்டு வந்து நிறைய பேர் வந்து ஃபீஸ்னுங்க, ரூபே கார்டு வந்து முழுக்க ஃப்ரீ. கிட்டத்தட்ட 36 பேருக்கு இலவசமாக ரூபே கார்டு கொடுத்துட்டு வராங்க. எல்லாமே வந்து அந்த 30,000 ரூபா வந்து எந்த வித பிரீமியம் கட்டாமல் அதற்கான சந்தாவை மத்திய அரசே கட்டி அவங்களுக்கான வழிவகைகளை கொடுக்குறாங்க. இப்படி எல்லாமே அதில் கொடுக்குறப்ப இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக வந்து ஒட்டுமொத்தமாக டிஜிட்டல் புரட்சியில் எல்லாருமே கொண்டு போய் இந்த ஜன்தன் அக்கௌண்ட் சேர்த்தோன்னா காங்கிரஸால் வாயை திறக்க முடியல. இன்னைக்கு ப. சிதம்பரம் எங்கேயுமே வாயை திறக்கல, பேசுறது இல்லை. இந்த அக்கௌண்ட்டை பற்றி பார்க்குறப்ப இது என்னத்த அக்கௌண்ட் ஓன் பண்ணுறாங்க, எல்லாரும் ஃப்ரீயாக அக்கௌண்ட் ஓன் பண்ணுறாங்களா, அவன் சோறு இல்லாமல் இருக்கிறான், இந்த நாட்டில் தண்ணி இல்லை, அதை பற்றி பண்ணாமல் இதை மட்டும் பண்ணுறாங்கிறப்ப தான்
கடந்த ஆட்சி காலத்தில் மக்களுடைய திட்டத்திற்கான பயன்களை அந்த மக்களுக்கு நேரடியாக சென்றடையாமல் காங்கிரஸ் கவர்மெண்ட் தடுத்ததுன்றத அவர் மைண்ட் செட்டப்பில் வச்சு தான் அவர் வந்து ஸ்வச் பாரத் திட்டத்தையும் ஜன்தன் திட்டத்தையும் உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணார். இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் சுய கௌரவத்துடன் வாழ்வதற்கான வாழ்வியலை திரு மோடி. அருமை. அதாவது இந்த ஜன்தன் திட்டம்னு போது வெறும் அதை ஒரு பேங்க் அக்கௌண்ட்டாக தான் பார்க்கறது தவறு இல்லை. அந்த அக்கௌண்ட்ன்றது அவர்களுக்கு மட்டுமல்ல, அது இந்தியாவிலையும் அனைவருக்கான ஒரு அடையாளம். கண்டிப்பாக பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு வந்து இண்டெக்ஸ் மேலே போயிட்டே இருக்குன்னா இது ஒரு காரணம். ஜிடிபி நம்ம மேலே வரி கட்டுறோம், 11வது இடத்துல நம்ம 5வது இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம 3வது இடத்துக்கு போக போறோம்னு நம்ம திங்க் பண்றோம்னா இவங்களோட பங்களிப்பு அதுல இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா அவங்க வறுமை சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுடைய வளர்ச்சி இதுல இருக்கு. அவங்களும் வளர்றாங்க, நாடும் வளருது. இன்க்ளூசிவ் சப்கா சாத் சப்கா விகாஸ் தான். அதுதான் அனைவரோடும் இணைந்து அனைவருக்கான வளர்ச்சி தான் தாரக மந்திரம். லிட்ரஸி. இப்போ லிட்ரஸி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேங்க்னு என்ன தெரிய பயந்தது போய் பார்த்து தெளிஞ்சிச்சு. நானும் ஒரு கார்டு வச்சிருக்கேன்டா, நானும் செல்லில் இது பண்ணுறேன், என்னாலையும் டீ குடிக்கிறது ஒரு டிக்கு போட்டால் போக முடியும். கௌரவம் இல்லை, ஒரு பெருமை. உன்னை யாரையும் சார்ந்திருக்க தேவையில்ல, நான் யார்கிட்டையும் அதிக வட்டி கொடுத்து நான் தேவையில்லை. பேங்கே தருது, பேங்க் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். பேங்கே உங்களுக்கான அதான் சொல்கிறாங்க, 5,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா வரைக்கும் தராங்க. ஓவர் டிராஃப்டிங் மெயின்டைன் பண்ணாலும் அதற்கான அமௌண்ட்ஸ் தராங்க. எல்லா வளர்ச்சிக்கும் அந்த அடிப்படை இந்த ஜன்தன்றது ஒரு 30% 33% பாரதத்தை வந்து முன்னேற்றம் இல்லாமல் இருந்த ஒரு செக்டர். இது பத்தி தெரியாம இருந்த செக்டர் உள்ள வருது. பெண்கள் எம்பவர்மெண்ட், ரியல் எம்பவர்மெண்ட் தான். பணம் தான் மெயினுங்க. ஏன் வேலைக்கு போறாங்க நகரத்தில்? குடும்பத்தை இல்லை, அவங்களுக்கு ஒரு தன்மை. சரி, நானும் சம்பாதிக்கிறேன், நீ என்னை வந்து நீ ஹஸ்பண்ட் இருக்கா இன்னும் இஷ்டத்துக்குலாம் இல்லை பண்ண முடியாது. ஏன்னா நானும் என்னால் ஒரு சொந்த மகளிர் சுய குழுக்களுக்கு வந்து பெரிய ஃபண்டு மத்திய அரசு கொடுக்குது. ட்ரோன் மூலம் வந்து நீங்கள் வந்து பூச்சிக்கொல்லி மருந்தை தெளிப்பதற்கான ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரோன்களை யாருக்கு வழங்குறாங்கன்னா மத்திய அரசு ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்க மகளிருக்கு தான். நீங்கள் வாடகை விட்டுக்கங்க. அப்போ எல்லாம் ரிலேட்டட் இன்டர் கனெக்டிவிட்டி தான். ட்ரோன் நாங்கள் வாங்கி மத்திய அரசு யார்கிட்ட கொடுக்கணும்? மகளிர் சுய நீங்க போங்க, நீங்க போயிட்டு இந்த ட்ரோனை வாடகை கொடுங்க. இந்த காசை நீங்க ஜன்தன்ல பண்ணி சேமிங்க. நீங்க 4 பேருக்கு லோன் கொடுங்க. வேலை தேடுபவராக இருப்பதே வேலை கொடுப்பவர்களாக இருக்கணும் தான் மோடி அரசாங்கம் பயன்படுகிறது. எல்லாருமே இது வந்து இல்லை. எல்லாரும் வந்து அரசாங்க வேலை வேணும்னா அரசாங்கம் எத்தனை பேர் வேலை கொடுக்க முடியும்? ஒரு மத்திய அரசு மாநில அரசு எத்தனை பேர் வேலை கொடுக்க முடியும்? அப்ப நீங்க வேலை தேடுகிற நபராக இருக்கக்கூடாது. எந்த கிராமத்தில் இருந்தாலும் எந்த நகரத்தில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் நீங்கள் வேலை கொடுக்கக்கூடிய நபராக மாறினீங்கன்னா இந்தியாவுடைய ஜிடிபி இப்போ 5லேருந்து நம்ம கண்டிப்பா 3வது இடத்துக்கு வந்துருவோம். அதான் ஆத்ம நிர்பர் பாரத். வெரி குட். அதாவது இந்த ஜன்தனை வெறும் அக்கௌண்டா பார்க்காதீங்க, இதுல எவ்வளவு விஷயம் இதுக்கு பின்னால இணைந்து இருக்கின்றத ரொம்ப அருமையா புரிய வச்சுங்க. இது வந்து பெண்களுடைய வளர்ச்சி, பெண்களுடைய தன்னம்பிக்கைக்கான ஒரு அடையாளம், முதியவர்களுக்கான ஒரு அடையாளம், பாதுகாப்புக்கான ஒரு அடையாளம். நாமும் இந்தியாவுக்கு ஏதோ செய்கிறோன்ற அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். இதுதான் திட்டமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். மக்களும் அதை தான் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்பேன். ரொம்ப வணக்கம். நன்றி.